சார், இப்போ எலெக்ஷன் வரும்போது முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலாம் பாஜக வெளியிட்டாங்க. நம்ம தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக அந்த வேட்பாளர் தேர்வு எந்த சூழலில் இருக்கு, எந்த கட்டத்தில் இருக்கு? விருப்பமான இடங்களை இன்று மதியம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தொகுதி வேட்பாளர் சம்பந்தமான நாடாளுமன்ற தேர்தலுக்கான விண்ணப்ப மனுக்கள் அதை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்று 4, 5, 6 நேற்று வரை அந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்தது. நேற்றைய தினம் கூட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆர்வமாக அதிக அளவிலே இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் தேர்தலிலே நிற்க வேண்டும் என்ற ஆர்வம் காட்டியதன் காரணமாக இன்று ஒரு நாள் 7ஆம் தேதி படிவங்கள் கொடுக்கக்கூடிய நிலையை நீட்டியிருக்கிறோம். இன்றும் படிவங்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தொகுதிகளுக்கு கொடுக்கின்றோம். இன்றே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ஒரு தேர்தல் குழு அறிவிப்பு வெளிவர இருக்கிறது. அந்த தேர்தல் குழு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் குழுவோடு அமர்ந்து பேசி தொகுதி எண்ணிக்கை, தொகுதி கொடுத்து இறுதி முடிவு செய்யும் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்படலைன்னா தாமரை சின்னத்தில் போட்டியிடுவீங்களா? தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு சைக்கிள் சின்னம் என்பது எங்களுடைய மிக முக்கியமான சின்னம், வெற்றி சின்னம் என்று நாங்கள் கருதுகிறோம். அந்த வெற்றி சின்னம் எங்களுக்கு கிடைப்பதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகளிலே எங்களுடைய வழக்கறிஞர்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகி தங்களுடைய பணியை முறையே சரியே ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த சின்னம் கிடைக்கும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். சென்ற பாராளுமன்ற தேர்தலில் கூட அதிமுக பாஜக கூட்டணியிலே இருந்தபோது தனி சின்னத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டதை நினைவு கூற விரும்புகிறேன். இந்த பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கூட்டணி அமைவதற்கான பேச்சுவார்த்தைகள் நீங்கள் அதிமுகவோட அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நீங்கள் இந்த கூட்டணியை பலப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டீங்க. இந்த சமயத்தில் டிடிவி தினகரன் அதாவது ஓபிஎஸ் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா? நீங்கள் கூட்டணியினுடைய தலைமை கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது தலைமையை ஏற்று செயல்படக்கூடிய கட்சிகள் 3வது முறையாக பாரதிய ஜனதா அரசு வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து தங்களோடு பயணிக்கக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் என்ற விருப்பத்தை கூறியிருக்கிறார்கள். அதற்கேற்றவாறு தமாகவை பொறுத்தவரையிலே தேசபக்தியுடைய கட்சிகளெல்லாம் இன்றைக்கு இந்தியாவை வலுப்படுத்த, பொருளாதார ரீதியாக பாதுகாப்பாக உயர்த்த இந்த அணியிலே சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். புதுச்சேரி விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? புதுச்சேரி என்று நான் தனியாக கூற மாட்டேன். புதுச்சேரியிலே நடந்திருக்கிறது வருத்தம், அதிலே மாற்று கருத்து கிடையாது. அது முதல்வரும் அந்த மாநிலத்துடைய அமைச்சருமே கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது. உலகளவில் இந்தியாவில் எந்த மூலை முடுக்கில் இதுபோல மிருகத்தரமான விஷயங்கள் நடைபெறுகிறதோ அது 100% உடனடியாக கண்டிக்க வேண்டியது. நான் ஏற்கனவே கூறியது போல தனி மனித ஒழுக்கத்திற்கு இழுக்கு ஏற்படும் வகையிலே இதுபோன்று யாராவது நடந்து கொண்டார்களேயானால் முதல் விசாரணையிலே உண்மை தெரிந்தால் தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் தமாகவினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அதை மீண்டும் மீண்டும் தமாக வலியுறுத்துகிறது.